நாங்கள் வந்து சுகாதார மேம்பாட்டு அமையத்தால் நடாத்தப்படுகின்ற வாலிபால் சுற்றுப்போட்டி இறுதிப் போட்டியிலே எங்கள் ஊரிலே ஒரு முக்கியமான வீராங்கனை ஒருவரை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். இப்போது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். சஃபானா அவர்கள் அவர் திருக்குறும்ப கன்னியமடத்திலே சிறு வயதிலிருந்து பாடசாலையில் விளையாட்டு போட்டி என்றாலே ஒரு தனி ஆர்வத்தோடு பங்கு பெற்றிய எங்களுடைய சஃபானா அவர்கள் இன்று எங்கள் ஊருக்கும் எங்களுடைய நாட்டிற்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார். இன்று தற்பொழுது நாங்கள் அவருடைய இல்லத்திலே இந்த வீடியோ கிளிப்ஸை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே சஃபானாவை சொல்லப்போனால் சிறு வயது முதல் அவர் இவ்வளவு தூரம் வருவா என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவனின் ஆசீர்வாதம், அவரோட 2 விருதுக்கு பெற்றோரின் ஊக்கம், பாடசாலையின் ஊக்கம், இந்த 3 ஊக்கங்களும் சேர்ந்து இன்றைக்கு அவர் ஒரு தேசிய மட்டத்திலே கொண்டே விட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக வந்து அந்த இதை நாங்கள் சுகாதார மேம்பாட்டு தனித்து குப்பைகளை அகற்றுவது மட்டுமல்ல, இப்படியான சாதனையாளர்களையும் கௌரவிப்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறது. அந்த நேரத்திலே இப்பொழுது நாங்கள் அவருடைய இல்லத்துக்கு வந்திருக்கின்றோம். இதில் நீங்கள் பார்க்குறீங்களா அவருடைய படம், அவர் பெற்ற விருதுகள், பட்டங்கள், கப்புகள் எல்லாம் இங்கே இருக்கின்றது. 1 2 அல்ல, எத்தனை இருக்கின்றது நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படியாப்பட்ட ஒரு மங்கையை, எங்களுடைய சகோதரியை நாங்கள் உலகுக்கு தனியாக இதுக்கு மட்டும் எங்களோட புலம்பெயர் உள்ள உறவுகளுக்கும் உலகுக்கும் வெளிக்கொண்டு வரும் ஒரு நோக்கோடு இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்காக பகிர்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் அவருடைய தாயாரை சந்திக்க வந்திருக்கின்றோம். வணக்கம். முதலாவது உங்களோட மகள் வந்து இப்படியான ஒரு துறையை விரும்பி எடுத்ததுக்கு நீங்கள் முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்களா? முழு ஆதரவு. ரைட். எனக்கு அவையோட பேர், அவ எத்தனையாம் வகுப்பிலிருந்து பாடசாலையில் கெட்டவ, இப்போ என்ன செய்து கொடுக்குறன்றதை கொஞ்சம் எங்களுக்கு விவரமாக சொல்ல முடியும்? அவையோட பேரை சொல்ல முடியும்? வாஷிங்டன் எஃப்சிபா. ரைட். கொஞ்சம் சத்தம். விளையாடு 7ஆம் ஆண்டு விளையாடுத்துறை. ஓகே. தொடர்ந்து கூடிய போகிறோம். அக்கா இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறோம். உண்மையிலேயே நிச்சயமாக வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற குடும்பம் நீங்கள் இப்படியான பிள்ளைக்கு ஒரு விளையாட்டுத்துறையை வளர்க்குறங்கிறது சும்மா ஒரு சப்பாத்து வாங்குறதுனா இன்றைக்கு பெரிய பணம் வேணும். இந்த பண இதுகளை எல்லாம் இந்த பிள்ளைக்கு இப்படியான ஒரு பெரிய சுமையாக உங்களுக்கு இருந்ததா? ஆம், உண்மைதான். பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் எங்களுக்கு கிடைப்பது அது எங்களோட ஊருக்கு கிடைச்சிருக்குது. அவைய முன்னேற்றணும் என்றதில் வந்து முழு மூச்சாக இந்த தாயார் இருந்தது. இந்த விளையாட்டு போட்டியால் வந்து தனித்து கல்வியை மட்டும் கேட்காமல் விளையாட்டு போட்டியும் விளையாட்டுத்துறையும் இணைந்திருக்கிறபடியா அவள் எப்படி இன்றைக்கு வந்து இந்த தேசிய மட்டத்தில் எப்படி இருக்கலாம்? அவைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது விளையாட்டு இவர்கள் இன்றைக்கு நல்ல தரத்தில் இருக்கிறான். ரைட். இப்போ தற்பொழுது இங்கே இல்லை தெரியும். இப்போ தற்பொழுது அவன் இங்கே இருக்கலாம். ஏன் கொழும்புல இருக்கிறான்? பேங்க்ல வேலை பாருங்கள். அவை இந்த துறை சார்ந்து தான் ஒரு பேங்கில் வேலை செய்து கொண்டு ஒரு எங்களுடைய இலங்கை தேசிய பாஸ்கெட் பால் சம்மேளனத்தில் ஒரு உறுப்பினராகவும் இருக்கிறார். அங்கே விளையாடி கொண்டிருக்கிறார். அத்தோடு இந்த பேங்குகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியிலையும் அவர் பிரைவேட் இதாகவும் வேலை செய்கிறார். ரைட். சரி, எங்களோட குருநகர் மண்ணுக்கும் எங்களுடைய இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாடசாலைகளுக்கும் இவையோட பங்களிப்பை நீங்கள் கொடுக்க அனுமதிப்பீங்களா? வந்து பழக்கிறது, அது செய்கிற ஒரு கோச்சா இங்கே இது செய்கிறதுக்கு உங்களோட மகள் சம்மதிப்பாவா? ரைட். நிச்சயமா அவ சம்மதிப்பா. அடுத்தது அதை அவையிட்டு தான் கேட்போம்.
நாங்கள் அவையோட ஒரு வாய்ஸ் கட்டும் நாங்கள் கண்டுவோம். சரி, உங்களோட நாங்கள் கிழக்க கதைக்க விரும்புகையில் இப்போ இவையோட துறை சார்ந்து, அதாவது இந்த பாஸ்கெட் பால் சார்ந்து வந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார். அவைக்காக சுகாதார மேம்பாட்டு, இந்த குருநகர் சுகாதார மேம்பாட்டில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாராட்டு விழா நாங்கள் செய்கின்றோம். மாலை 6 மணிக்கு எங்களுடைய ஃபைனல் இதில் பாராட்டு விழா செய்கிறோம். அந்த விழாவில் அதோட நோக்கம் என்னன்னு சொன்னால், உண்மையிலே குருநகரில் உள்ள இப்படி பிரபலியமான விளையாட்டு வீரர்களை கௌரவிக்கும் மூலமாக முதல் தடவை ஒரு பெண் வீராங்கனையை நாங்கள் கௌரவிக்கின்றோம். நீங்கள் கண்டிப்பாக வர வேணும். மற்ற நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த விளையாட்டுத்துறை சார்ந்து, இந்த பிள்ளைகள் சார்ந்து ஏதாவது கதைக்க முடியும்? ரைட், ஓகே. அவ பெருசாக யாரோடையும் கதைக்கிறதில்லை. உண்மையிலே எங்களுடைய ஆலோசகர் இங்கே சந்திரன் அங்களோடு இருக்கிறார். இவர் அங்கிருந்து இன்றைக்கு உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற ஒருவர் தெரியும். இப்படியான ஒரு இது வருகிற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு குருநகர் போர்ஜாட்டிலே எங்களுடைய வாலிபால் ஃபைனல் மேட்ச் நடைபெறுகிற சந்தர்ப்பத்திலே நாங்கள் உங்களுடைய மகளை கௌரவிக்கின்றோம். எங்களுக்கும் பெருமை, எங்களுடைய ஊருக்கும் பெருமை, புலம்பெயர்ந்த குருநகர் உறவுகளுக்கு பெருமை, உலகுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற உங்களோட மகள் எங்களுக்கு வருகை தராட்டியும் அந்த வருகை நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் இன்றைக்கு உங்களோட வீடு தேடி உங்களையும் ஒரு பேட்டி எடுத்து இந்த நிகழ்விலே இதை நாங்கள் போடுவோம். மற்றது அதற்கான இன்விடேஷன் இப்பொழுது இங்கே வழங்கப்படுகின்றது. நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். நன்றி. நன்றி சந்திரனா. நன்றி. நன்றி. அதே மாதிரி போடும் சேர்த்து